மனுஷர்கள்லாம் தவறு செய்கிறவர்கள் தான், ஆனால் அது தொடரக்கூடாது. உங்க வீட்டின் அறை கதவை பூட்டி தேவனோடு நீங்க சஞ்சரிக்கிறீங்களா? தேவனோடு நீங்க சஞ்சரிக்கிறீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி சஞ்சரிக்கிற குடும்பங்கள் சஞ்சலங்களை சந்தித்தாலும் அவர்கள் ஒரு கட்டத்தில் தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்படுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால உங்க வீடு ஒரு ஜெப வீடா மாறிடணும். அதான் பிலோமோன் மூலமா, பிலோமோன் வீட்டை பற்றி வாசித்த போது கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள வாரந்தோறும் ப்ரேயர் மீட்டிங்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்தப்பட்டா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. உறவினர்கள் நண்பர்களை கூட்டி வச்சு சரி ஒரு சின்ன ஒரு சாப்பாடு ஒன்று கொடுத்துக்கிட்டு உங்களுடைய இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்கள் ஒரு டெஸ்டிமனி மாதிரி சொல்லி, கர்த்தர் நீங்கள் ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவின் அடிப்படையில் நீங்கள் பெற்ற அனுபவங்களை ஷேர் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ள சண்டையும் குழப்பமும் வாக்குவாதமும் இதுதான வீடுகளில் பெருகி கொண்டிருக்கிறது. அதனால்தான் அநேகர் வீடுகளுக்குள்ளே போவதுக்கு பிரியப்படலை, வீடுகளுக்கு போவதுக்கு பிரியப்படலை. ஊழியக்காரங்களை இன்னைக்கு வீடுகள் சந்திக்கலாம் விட்டுட்டாங்க. We are all so busy. Only WhatsApp. ஆமா, போனு கூட அட்டென்ட் பண்ண முடியாது. ஒன்லி வாட்ஸ்அப், ஒன்லி மெசேஜ். அது கூட வாட்ஸ்அப்ல பேசிடலாம் கூடாது, ஒன்லி மெசேஜ் தான். அந்த மெசேஜுக்கு எப்போ ரிப்ளை வரும்னு சொல்ல முடியாது. ஐ எம் சோ பிஸி. பாரத்தோடு சொல்லுகிறேன், கடைசி காலம், வஞ்சிக்கப்படாதீங்க. கடைசி காலத்துல நம்ம வந்துட்டோம்.